வாயத்துறங்க சிஎம் சார் அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமா, அதுக்காக இந்த அளவுக்கு போட்டு அடிக்கணுமா? அந்த மாதிரிதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு டிஎம்கேவை வச்சு செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போது, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போது இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் போட்டு பொழந்துட்டாருன்னு வைங்களேன். இவங்க டிஎம்கே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த டிவிகே வந்து இப்ப வந்த கட்சி தானே, நம்ம ஒரு 75 வருட கட்சி, நம்ம என்ன வேணா பேசலாம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண போக, இதோ இரு அப்படின்ட்டு டிவிகே அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர் விஜயும் சரி இறங்கி சம்பவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். டிவிகே ஆட்சிக்கு வந்த பிறகு டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாசம் கூட இந்த ஆட்சி தாங்காது, ஒரு 6 மாசம் கூட இது நிலைக்காது, நம்ம வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எதனாலன்னா, இந்த டிவிகேக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்க வந்து இந்த அரசியல் எல்லாம் அவ்வளவா ஈடுபாடு பண்ணது கிடையாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தானே ஆகுது. நம்ம ஒரு 75 வருட கட்சி, டிஎம்கேன்னா யாருன்னு இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, எங்களுடைய அந்த எதிர்கட்சி நிலையை வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லையா, இனிமேட்டு பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா பேச போக, அங்க அமைதியா இருந்தவங்க எல்லாம், இரு நீ விட்டா என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்க, இதோ வச்சு செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாளா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா 3 மாசம் கிடையாது, இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு இந்த பக்கம் வரவே முடியாது போல, அந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா நேத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் மாட்டியிருக்காங்க. அது யாருன்னா, முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும். இவங்க என்னென்ன ஊழல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களோ, எந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ, அதை ஒண்ணா எடுத்து புட்டு வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இப்ப அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் வந்து, இந்த மாதிரி பார்க்கிங் லாட் கட்டுறதுக்கு கோயில் பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கு இதுவே கொஞ்சம் நியாயமா இருக்கா? அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்க வந்து கேன்சல் பண்ணிட்டோம். பொது கழிப்பிடம், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸான விஷயங்களே அங்க கிடையாது, இருந்தாலும் பார்க்கிங்காக 10 கோடி ஒதுக்கிருக்கீங்க, அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்க போக, சேகர் பாபு ஏஞ்சி அவரு ஒரு பக்கம் பதில் சொல்ல, பயங்கரமா வந்து கூச்சல் குழப்பங்கள்லாம் நீடிச்சு. இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது. ராஜ்மோகன் அவர்களும் பயங்கரமான பதிலடி கொடுத்துட்டாங்க. சிடிஆர் நிர்மல் குமார் அவரும் வந்து மின்சாரத்துறையில நடந்த ஊழல்கள் எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. உதயநிதி அவர்கள் வந்து நேத்தே வந்து ஓடிட்டார். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு 1 லைன்ல குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை வந்து இதையே தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா இதே வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றதுக்குள்ள ஏஞ்சி ஓடிடுறாங்க. அந்த மாதிரிதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த பதில் மனு தரணும், என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்களோ ஆளுநர் உரைக்கு வந்து பதில் மனு தரணும். அவர் ஏஞ்சி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபார்மலா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ, எப்படி வந்து இவங்க அரசியலுக்கு உள்ளார வந்தாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப அழகா படிச்சார். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறமேட்டா தான் ஆரம்பிக்குது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சம்பவம். சொல்றாரு இந்த மாதிரி, இந்த ஊராம் வீட்டுல இருக்கிற அந்த பணத்தை எடுத்து உலையில போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு டைலாக சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, போன தடவை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க வந்து பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணவும் மாட்டோம். அதுல குறிப்பா ஒண்ணு சொல்றாரு, மக்கள் படத்தை தொட மாட்டோம், தொடரவங்களையும் சும்மா விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டாங்க பாத்தீங்களா அவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க பயங்கரமா வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க எதிர்கட்சி எல்லாருமே. ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீங்க வந்து நாங்க பண்ண எல்லா ஊழலையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சட்டசபையில டேரலையா போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்ன முதலமைச்சர் பேச சொன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பின்ன தொடர்ந்து முதலமைச்சரை அசிங்கப்படுத்துற விதமா, ஒரு எலெக்டட் பர்சன் அசிங்கப்படுத்துற விதமா சோஃபா மாடல்னு சொல்றது, குதிரை பேரம்னு சொல்றது, வாயத்துறங்க சிஎம் சார்னு சொல்றது, ஏன் இது வரைக்கும் அவரு வந்து பேசவே கிடையாதா? இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது.
இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு சரியான பிளாஸ்ட் ஆயிட்டாரு சிஎம். அவங்க கத்த பேசிக்கிட்டே இருக்காரு. அதுல இவங்களை எக்ஸ்போஸ் பண்ற விதமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுதான் ரொம்ப ஹைலைட். அதாவது நீங்க வந்து சமூக நீதினு பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க. உங்க அமைச்சரவையில இந்த மாதிரி எத்தனை பட்டியலின சமூகத்திற்கு வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, இடம் கொடுத்துருக்கீங்க. ஆனா நாங்க வந்து 8 பேருக்கு மேல இங்க வந்து எங்களுடைய டிவிக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்கோம். கூட்டணி கட்சிக்கு மட்டும் வரணும், உங்களுக்கு எலெக்ஷன்ல மட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், அவங்களுடைய வாக்குகள்லாம் வேணும். அந்த மாதிரி தானே நீங்க இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்களுக்கு அதிகாரத்திலையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? ஆனா நாங்க பண்ணிருக்கோம். விசிகே ஆகட்டும் சரி, ஐயுஎம்எல் ஆகட்டும் சரி, காங்கிரஸ் எத்தனையோ வருஷமா அவங்க கூட்டணியில இருந்தாங்க. ஆனா ஒரு அமைச்சரவையில கூட இடமே தரல. ஆனா டிவிகே வந்து இந்த அரசியல் சூழ்நிலையை அவங்களுக்கு உண்டான அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தரணும் அப்படின்ற அதுல ரொம்ப கிளியரா இருந்தாங்க. எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு. இதை வந்து கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? டிஎம்கே தோக்குறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாவும் இருந்தது. ஏன்னா என்னதான் அவங்க கூட்டணி கட்சிகளை வச்சிருந்தாலும் எப்படியும் நமக்கு வந்து ஒரு அமைச்சரவையில எந்த ஒரு இதுவும் தர மாட்டாங்க. 5 சீட்டோ 10 சீட்டோ தான் தருவாங்க. இதுக்கு எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு? புதுசா விஜய் வந்திருக்காரு, அவருக்கே ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வருதா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து போட்டு சட்டப்பேரவையில போட்டு உடைச்சிட்டாரு. ஒரு ரெடிமேடா ஆன்சர் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த கூட்டணி ஆட்சியை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. எந்த மக்கள் வந்து சொன்னாங்க நாங்க வந்து கூட்டணி ஆட்சியை வந்து விரும்ப மாட்டோம், விசிகேக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வெளியே போயிடுவோம், இந்த மாதிரி காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போயிடுவோம் இல்ல கர்நாடகாவுக்கு போயிடுவோம் யார் சொன்னாங்க? இவங்களா ஒரு ஆன்சரை ரெடிமேட் ஆன்சரா வந்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையுமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. இந்த சோஃபா மாடல் ஆச்சு, இந்த குதிரை பேரம், இந்த சோஃபா விற்கிறது, சோஃபா செட் விற்கிற வேலை எல்லாத்தையுமே தயவு செய்து வெளியே கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டாரு. ஒரு வார்னிங்காவே சொல்லிட்டாருன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு கோபமாயிட்டாரு போல. தொடர்ந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடக்காத ஒரு விஷயத்த சோஃபா மாடல் ஆச்சு. உண்மையாலுமே நான் கேட்கிறேன், ஒரு பணம் பரிவற்ற டிரான்சாக்சன் பண்றதுக்கு இன்னைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. வேர்ல்டே வந்து டிஜிட்டல் பேங்கிங் ஆயிடுச்சு. ஒரு சுவிஸ் பேங்க்ல இப்படி சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பணத்தை வந்து பரிவர்த்தனை வந்து செய்ய முடியும். அதே மாதிரி கோல்டாவோ இல்ல ஒரு பினாமி பேர்லயோ அந்த டிரான்சாக்சனை வந்து மேற்கொண்டு வாங்க முடியும். எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நியூஸ் சேனல் எல்லாருமே வந்து கேமராவை கவரேஜ் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து விசிகாவை அலுவலகத்தை வந்து பார்க்க போறாங்க, ஐயுஎம்ல வந்து பார்க்க போறாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோஃபா போகுது. அப்ப போயிட்டு அந்த சோஃபாக்குள்ளார பணத்தை வச்சு மாட்டுறாங்களாம். இந்த மாதிரிதான் சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாத இந்த மாதிரி பேச்சுகள்னால்தான் டிஎம்கே வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. எதிர்க்கல அதை விடுங்க, கொஞ்சமாச்சும் ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சனா வந்து பேசணும். இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா? இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே என்னமோ 1980 நினைச்சிட்டாங்க போல. இவங்க பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு கருணாநிதி காலத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க. டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான பேச்சுகளை நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம். மக்களுக்கு உண்டான தேவைகளை குறித்து பேசுங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க முன்வைங்க. அதை கண்டிப்பா நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அதை விட்டுட்டு சிஎம் சார் வாயை துறங்க, சிஎம் சார் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் ஒரு 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினேன், அதுக்கே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும், அந்த மாதிரிதான் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஒரு பெரியவர் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு போனாராம். அப்ப வந்து கையை வச்சுக்கிட்டு தேடினாராம், இந்த மாதிரி எங்கப்பா உங்க அப்பாவே காணோம்,
நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது எதுக்காக சொன்னார்னா, எம்கே ஸ்டாலின் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு படுதோல்விய கொளத்தூர் தொகுதியில அடைஞ்சிருந்தாரு. அவரால் இப்ப சட்டப்பேரவைக்கு உள்ளார வர முடியாது. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். சோ இதுக்கு மேலேயும் நீ வந்து என்ன பேச சொன்னா, எப்படி உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கோ அதே நிலைமை தான் நாளைக்கு வந்து உனக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சும்மா வச்சு செஞ்சுட்டாரு. அதுல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசுறதுக்கு எங்களுக்கும் தெரியும், பேச தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, நாங்க அமைதியா இருக்கோம்னா இந்த பாலிடிக்ஸை ஒரு ரொம்ப டீசெண்டாவும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட கொண்டு போறோம், எங்களை ட்ரிகர் பண்ணி பயங்கரமான வேலைகள்லாம் பார்க்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. டிஎம்கே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து 2வதா பாடுறாங்க, 3வதா பாடுறாங்க, தேசிய கீதம் வந்து ஏன் 2 தடவை பாடினது, தேசிய கீதத்தை 2 தடவை பாடினா என்ன, 10 தடவை பாடினா என்ன, நம்ம இங்க என்னதான் தமிழர்களா இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்தியன் அப்படின்ற அந்த ஒரு நிலை வேணும். இங்க இந்த வந்தே மாதரம் அதை தான் பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க, கண்டிப்பா அதை வந்து பாடலை. இருந்த போதிலும் இதை வச்சு எதையாவது பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போக சும்மா விடுவாங்களா. ஏற்கனவே இவங்க பண்ண அந்த ஊழல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதையும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் 2021 முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து இறந்த பிறகும் அந்த 100வது ஆண்டை எட்டியிருந்தாரு. அப்ப அதற்குண்டான அந்த செலிப்ரேஷன்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த மேடையில வந்து சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் நமக்கே இப்பதான் தெரிய வருது, நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாடியிருக்காங்க. அந்த விஷயத்த எடுத்து போட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உடைச்சிட்டாங்க. இதற்கு சபாநாயகரா இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர், ஆமாங்க இந்த விஷயம் நடந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை வந்து கிளியர் கட்டா ஆமோதிச்சிட்டாரு. அதாவது நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அதற்கேத்த மாதிரி பேசணும் அப்படின்ற அந்த அறிவுலாம் கூட இருக்காது போல. இத இன்னொரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உட்காந்து பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கயா, நமக்கு ஜாலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுல இருந்து உட்காந்துக்கிட்டு எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வழக்கம் போலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டு கத்திட்டு ஏஞ்சி வெளியே போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதேதான் வழக்கம் போல எந்த மாதிரியான கதறல்கள் எல்லாம் பண்ணுவாரோ அதே தான் இந்த பிரஸ் மீட்லயும் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ரீல்ஸ் ஆச்சு, சோசியல் மீடியால ஒரு 10 ரீல் வரணுன்றதுக்காக இவர் சட்டசபையில உட்காந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன சினிமா ஷூட்டிங்கா, வந்து ஹீரோ மாதிரி பேசுறதுக்கு என்ன சினிமா ஷூட்டிங்கா இது, அந்த மாதிரிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எதுக்குமே வந்து பதில் கிடையாது, சட்ட ஒழுங்கு வந்து தொடர்ந்து இங்க மோசமாகிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை வச்சிருப்பாங்களோ அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் ஒண்ணு சொல்றாரு, இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஸ்கிரிப்டை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஸ்கிரிப்டை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். ஒரு டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள். என்னத்தை சொல்ல, இவங்க இந்த மாதிரிதான் தேவையில்லாம அவதூறுகள் இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுனால சட்டசபையிலே இதற்கு ஒரு பதிலடியை வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்திருந்தாரு. அதாவது ஈவில்னு எங்களை சொல்றீங்களே, எங்களை ஈவில்னு சொல்றதுக்கு டெவிலுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை டெவிலோட ஒப்பிட்டு பேசியிருப்பாரு. அதுலயும் ஒரு விஷயத்த பண்ணாரு பாருங்க, அதுதான் இன்னைக்கு வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாரு. எப்படி அங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த காங்கிரஸ் வந்து அவங்களுடைய கூட்டணியில வந்து சேர்ந்துச்சு, அப்ப வந்து ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி. ஸோ அதை கிண்டல் பண்றதுக்காக அதை பண்ணாரா அப்படின்னு தெரியல, இல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக அதை பண்ணாரான்னு தெரியல, அந்த ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டிஎம்கேக்கு தேவையா? பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
இங்க டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை தொடர்ந்து அவதூறுகளையும் அசிங்கங்களையும் பண்ணிட்டு வராங்க. எதிர்கட்சியா செயல்பட எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, எவ்வளோ வே இருக்கு, அதெல்லாம் இவங்க பார்க்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நாங்க வந்து இறங்கி செய்யறோம்டா அப்படின்னு செய்ய போக அதற்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எப்படி சொன்னாங்களோ டிவிகே அமைச்சர்கள்லாம் என்ன வந்து பேச போறாங்க, முதலமைச்சர் வந்து எங்க வாயை திறக்க போறாரு, அவருடைய பதிலடிலாம் எப்படி இருக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு பெரிய பல்பா தூக்கி கொடுத்துட்டாங்க. பயங்கரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க. இது பொறுக்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் உடனே கோபம் வந்துடுச்சு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. எப்படி சொல்லியிருந்தாரு இல்லையா, அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு தாத்தா வந்து தேடினாரு அப்படின்ட்டு எம்.கே. ஸ்டாலினை கலாச்சி பேசினத ரொம்ப கோபமாயிட்டாரு போல. அதனால ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காரு. அதுல எப்படி டெம்ப்ளேட்டா குதிரை பேரம், சினிமா ஆச்சு, ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லுவாரோ அந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு விஷயத்த முதலமைச்சர் விஜய் அவர்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சங்கீதா அவங்க வந்து டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை குறிப்பிட்டு இவர் வந்து சொல்றாராம். உடனே டிவிகேல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா விடுவாங்களா வச்சு அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் வந்து நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாங்கன்னு தெரியும், ஒரு நடிகைக்காக ரேஸே சென்னையில வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அந்த கதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து மறந்துடுவார் போல, நம்மளும் ஒரு நடிகர் தான், நம்மளும் சினிமா துறையில இருந்து தான் வந்திருக்கோம், நம்மளுடைய அப்பாவும் அந்த துறையில இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்றத மறந்துடுவார் போல. எந்த ஒரு விதத்துல இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வராருன்னு தெரியல. என்னமோ நாசாவில் சயின்டிஸ்டா வேலை செஞ்ச மாதிரியும் இல்லை ஒரு ப்ரொஃபஸரா இருந்த மாதிரியும் டாக்டரா இருந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு தொடர்ந்து சினிமா, கேமரா, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதெல்லாம் மக்கள் வந்து பாத்துக்க மாட்டாங்களா, மக்கள் வந்து கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? ஏன் சார் நீங்க யாரு இது சொல்றதுக்கு அப்படின்றத அந்த விஷயத்தெல்லாம் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இந்த மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண இந்த சம்பவங்கள்லாம் இன்னைக்கு வைரலா சோசியல் மீடியாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலுமே சரி, இந்தியா ஃபுல்லாமே வைரலா போய்கிட்டு இருக்கு. எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்களை வாயை துறங்க சிஎம் சார் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களாம் இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க போல. ஏன்டா நம்ம வாயை திறக்க சொன்னோம், இவர் மட்டுன்னு வாயை திறந்து எல்லா உண்மைகளும் புட்டு வச்சுட்டாரு அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது, இந்த மாதிரி தொடர்ந்து டிஎம்கே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோத்து வீட்டுல உட்கார்ந்துருக்காரோ அதே நிலைமை வந்து நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். இன்னும் அரசியல் சார்ந்த பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.